இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசன் அப்டேட் வீடியோ தான் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. பண்றாரு வீடியோ காணாம போயிருக்கு. ஹலோ எவ்ரி ஒன்னா ஆமா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோங்க. ரீல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ரீல்ஸ் பார்க்குற இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னா டைம் ஃபார் ஸ்க்ரோல் பிரேக். ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ஓ, வேற ஏதாவது கேட்க போறோம் தம்பி. கேளுங்கயா, விதவிதமா கேளுங்க. வேலையே இது என்னடா பொறுப்பா பேசுது? நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இது வந்துட்டு நம்ம நம்பிக்கையாக தான் சொல்றாங்க, இருந்தாலும் அடிக்கடி வரும்போது நமக்கே கடுப்பாகுது. பேசாம க்ளோஸ் பண்ணிருங்க. இது நான் அவ்வளவு நல்லா இது பண்ணுவேன். இப்ப ரீசன்ட் டைம்ல 370 பிரியாணி 370 பிரியாணி நிறைய பேர் வீடியோ போட்டுருந்தாங்க. தெரியலையே நானு. நமக்கு வந்து இர்ஃபானோட 3000 அது தெரியும். இது என்னடா 370 தெரியலையே, கேள்விப்படலையே. சரி, என்னதான் மேட்டர் போய் பார்த்தா நார்த் இந்தியால ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடந்திருக்கு போல. அந்த ஷோல ஆடியன்ஸ் ஒருத்தன் அவனோட டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கான். वो कहती क्या क्या खिलाओगे? मगर तू बता क्या खाएगी? हाँ। तो हमने चिकन बिरयानी खाई, वो भाई होगी 360 370 रुपए की। फिर वो कहती घर छोड़ाओ। महा यार 370 रुपए लगे हैं, मगर वसूल का करूँगा मैं। புரியல. அதுல அவன் என்ன சொல்லிருக்கான்னா, நானும் ஒரு பொண்ணு டேட்டிங் போனோம். அப்ப அந்த பொண்ணுக்கு 370 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். அதை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவ வீட்ல விட சொன்னா, நான் வீட்ல விட்டுட்டேன். அந்த 370 ரூபாயை நான் எப்படி வசூல் பண்றது? அதை நான் வசூல் பண்ணாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். भाई होगी 360 370 रुपए की। फिर वो कहती घर छोड़ाओ। महा यार 370 रुपए। அந்த 370 ரூபாய் பிரியாணிக்காக அந்த பொண்ணு கிட்ட இவன் வந்துட்டு பிசிக்கல் இன்டிமசி தான் எதிர்பார்த்திருக்கான். அதை மீன் பண்ணி தான் அந்த ஷோலையும் பேசியிருக்கான். வேண்டா, இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டப் காமெடியில பேசுறாடா. சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா. இதுல என்ன ஒரு கொடுமைனா, அந்த ஷோவோட ஹோஸ்டும் சரி, அங்க இருக்கிற ஆடியன்ஸும் சரி, இத சிரிச்சு கை தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. நாட்லயும் ஒரு பைத்தியங்க இருக்குதுங்க. சொல்றானா பீக் கண்டென்ட்டா, பீக் குடிகா கண்டென்ட். டேய், இது ஒரு பீக் கண்டென்ட்ரா. இத வந்து பீக் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல என்னடா பெருமை இருக்கு? அங்க இருக்கிற ஒருத்தன் கூட இது தப்பா இருக்குன்னு சொல்லவே இல்ல. எல்லாருமே முக்கியமா தான் இருக்காங்க. அதே வெக்கமே கை தட்டி பா சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீ ஒரு 370 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா நீ என்ன வேணா அந்த பொண்ணுகிட்ட எதிர்பார்ப்ப, அதை வந்து அந்த பொண்ணு செய்யணுமா? முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டாருடா. போடா. தயவுசெய்து இவங்க கூட யாரெல்லாம் கான்டாக்ட் இருந்தா கட் பண்ணிடுங்க. அந்த ஆடியன்ஸையும் அந்த ஹோஸ்டையுமே நிறைய பேர் திட்டி கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் இவனை அட்டாக் பண்றங்கிற பேர்ல சில ரீல்ஸ்லாம் போட்டு இருந்தாங்க. அது பார்க்கலாம். ஓஹோ, இதுவே எவ்வளவு ரேட்டு அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா 370 ரூபாய் பிரியாணியா? என்னோட லிப்ஸ்டிக் எவ்வளவு தெரியுமாடா? நான் யூஸ் பண்ற பர்ஃபியூம் எவ்வளவு தெரியுமாடா? சரிடா, அதுக்கு என்னப்ப? இதே மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுருக்காங்க. ஓஹோ, பிரச்சனைக்கும் இவங்க சொல்ற அந்த பிரைஸ் கம்பேரிசனுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதாவது ட்ரெண்ட் ஆகணும் போடுறது. அப்போ உங்களுக்கு அந்த 360 ரூபா தான் பிரச்சனை. அவன் பேசுனது பிரச்சனை இல்ல. இந்த 3000 1500 5000 லிஸ்ட் போடுறீங்களே, அப்ப இதை தாண்டி செலவு பண்ணியிருந்தா, அந்த டேட்டிங்காக நான் 50000 செலவு பண்ணியிருந்தேன், அதை நான் எப்படி வசூல் பண்றது கேட்டிருந்தா, இங்க அந்த 360 அது பிரச்சனை கிடையாது. அது புரியாம பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு தொடுவன்னு சொல்றதோ இல்ல தொட நினைக்கிறதோ, அந்த ஒரு கேவலமான மைண்ட் செட் தான் பிரச்சனை. நோ மீன்ஸ் நோ. நீங்க எதிர்த்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மைண்ட் செட்டை எதிர்த்து தான் நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படி யூஸ் பண்றேன், நான் அப்படி வச்சிருக்கேன், நான் இவ்வளவு செலவு பண்றேன், எவ்வளவு தெரியுமாடா? இது அங்க பிரச்சனையே கிடையாது. எந்த பயனும் இல்ல. இப்போ அதோட அதிகமா செலவு பண்ணுங்கன்னு சொல்ற மீனிங் வருது. சொல்ல ரீல்ஸ் போடுறது கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. இப்ப என்ன விஷயம்னா, நீ 370 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாலும்
3000க்கு வாங்கி கொடுத்தாலும் ஏன் 1 கோடி வரைக்கும் அந்த பொண்ணுக்காக செலவு பண்ணா கூட அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம நீ எந்த விஷயம் பண்ணாலுமே அது தப்பு தான். தப்புதான் மேடம். நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டே ரொம்ப கேவலமானது. முடிஞ்ச வரைக்கும் இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து விலகியே இருங்க. தள்ளுறா இப்படிப்பட்ட மைண்ட் செட் இருந்ததுனாலதான் அந்த பொண்ணு அதோட போயிட்டாங்க போல. உனக்கே லவ் செட் ஆகலன்னு தெரியுதா? அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை வச்சுக்கிட்டு ப்ரமோஷனா பண்ணிட்டு இருக்காங்க. So according to this idiot, the going rate for Audacity is 370 rupees. That got me thinking, what can I buy for 370 bucks? Let's do a Nika haul. Mr. Society. ஒவ்வொரு அந்த விஷயம் இதாவது அது எப்படி நம்ம அது மூலியமா என்ன பண்ணலாம்னு பாக்குறாங்க. And it has glitter. ஓகே, இந்த பிரச்சனையை பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சதுனா நல்ல விஷயம் தான். அதுக்குன்னு இதை வச்சா நீங்க ப்ராடக்ட்ஸ் ப்ரோமோட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதே ஸ்டாண்டப் காமெடி ஷோல MBBS ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு விஷயம் பேசிருக்காங்க. और ये कोई जोको भी मारते हैं, एकदम सीरियस होते सब लोग। जोको भी मारते हैं, Whatever जो भी style वगैरह जो அதாவது இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கனால டெட் பாடிஸ் வச்சு உங்களுக்கு கத்து கொடுப்பாங்களே, அந்த மெயின் டெட் பாடியோட பிரைவேட் பார்ட்டோட சைஸை வச்சு இவங்க கிண்டலா ஒரு விஷயம் சொல்றாங்க. இவனுங்க கை தட்டி சிரிக்கிறானுங்க. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். இது வந்து ஸ்டாண்டப் காமெடி ஷோவா இல்ல என்ன ஷோடா இது? तेरे कसाई है। அந்த கூட்டத்துல ஒருத்தர் 2 பேர் முட்டா பையலா இருந்தா பரவாயில்ல, அந்த கூட்டமே இப்படிதான் இருக்கும். 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? அந்த பொண்ணு பேசுறது எப்படிப்பட்ட ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அதுவும் அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இவங்க தான் நாளைக்கு வந்து டாக்டர் ஆக போறாங்களாம். இந்த மாதிரி பேச இந்த பொண்ணு மேலயும் இந்த ஷோவை நடத்தினால ஒருத்தன் அவன் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். இடிச்சு ஜெயில போடுங்க. போடுங்க 3 பேரையும் அப்புறமாச்சும் திருந்துங்கடா, மனம் திரும்பு. அப்படியே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடியில ஒரு சம்பவம். அதான் உள்ளூர்ல இருந்து இவரா அதான் நான்லாம் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவன்லாம் ஜாலியா இருக்கான். பட் எனிவே வாடா போடாங்க இல்ல கை தட்டுறாங்க பாரு. இப்போ இல்ல கேக்குறேன், இதெல்லாம் ஜோக்கா? இதுக்கு பேர் ஜோக்கா? கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்து போனாங்க. அது ஒரு அதே மாதிரி உங்க ஃபேமிலி யாராவது நீ ஒரு கவுண்ட் கொடுப்ப, அதுக்கு எல்லாரும் சிரிச்சு கை தட்டுமா? இல்ல எனக்கு புரியல. கை தட்டாத கைகள் எல்லாம் நான் பாத்துட்டேன். 2 கேட்டகரி தான். 1 டிவிகே சப்போர்ட்டர்ஸ், 2 அரசியல்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேக்குற கேங். இந்த கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு யார் குற்றவாளிங்கிற முடிவு வரல. ஆனா அந்த கரூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பல காரணங்கள் இருக்கு, பல விதமான கேள்விகளும் இருக்குதான். அதுக்கான பதில் ஒண்ணு கிடைக்கல, விசாரணையும் போயிட்டு தான் இருக்கு. இப்ப வந்துட்டு இவர் தான் காரணம், இவர் ஒருத்தர் தான் காரணம் சொல்லிட்டு ஒருத்தரை மட்டுமே நம்ம காரணம் காட்டி சொல்ல முடியாது. இந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்த நீ ஒரு கவுண்டரா சொல்லிட்டு சிரிக்கிற. எதை வச்சு ஜோக் பண்ணுங்கறத புரிஞ்சுட்டு பேசுங்க. உனக்கு ஏதாவது இருக்கா? உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்கலாம், கோபத்தோட வெளிப்படுத்திருக்கலாம். 41 பேர் செத்துட்டாங்களா? ஆர்சிபில 11 பேர் தானே அப்படின்னு அவர் பேசுறத பாக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க மேல இருக்க கன்சர்ன்ல பேசுற மாதிரி தெரியல, அத கண்டென்ட்டுக்காக பேசுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கும் ஒரு சில பேர் கை தட்டி சிரிக்கிறானுங்க. இவங்கன்னா மனுஷ ஜென்மங்களே கிடையாது. நீங்கன்னா மனுஷங்களா இல்ல மாடுகளா? இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோனாலே என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க போல. நான் இப்போ ஒரு காமெடி சொல்ல போறேன், சிரிங்க. ஒரு ஷோன்னு நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க எல்லாம் முட்டா பயலுங்க. சிரி சிரி சுத்தமா கிடையாதா? வடக்குல ஒரு சம்பவம். ஒரு இன்ஸ்டா கப்பல் என்ன பண்றாங்கன்னா இந்த ஹவுஸ் டூர், ரூம் டூர், இந்த பாத்ரூம் டூர், இந்த மாதிரி அவங்களோட பீரோ டூர், கோல்ட் டூர் இதெல்லாத்தையும் போட்டிருக்காங்க. கோல்ட் டூர் நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க நகையை இது பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க. நியூஸ்ல பார்த்தேன். ஒரு வடிவேல் காமெடியில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வீடியோல காமிச்சிருக்காங்க. அத போய் வீடியோ எடுத்து போறது. ரூம் டூர், பாத்ரூம் டூர், பீரோ டூர் எல்லா டூரையும் முடிச்சிட்டு இவங்க ரியல் டூர் போயிருக்காங்க. அவங்க வீட்ல இல்லாத சமயம் பார்த்து அவங்க வீட்ல இருக்க நகை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி காமிச்சா எடுத்துட்டு போல. இப்போ அதுக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜா இருக்கட்டும், எப்படி அவங்க உள்ள வந்தானுங்க, எந்த வழியா உடைச்சிட்டு வந்தானுங்க, எல்லாத்தையும் வீடியோ போட்டுருக்காங்க.
टीआई विनय यादव है नरवर थाने में, जिनकी तारीफ पूरी सोशल मीडिया पे हो रही है। पूरी तो मेरा मसाला तो ஒண்ணு புரியுது उम्मीद है ये चोरों को जरूर पकड़ेंगे। मुख्यमंत्री डॉक्टर मोहन यादव से हाथ जोड़ के निवेदन है, इस मामले पर ध्यान दें। இதுல என்ன பிரச்சனைனா இவனுங்க வீடியோங்கிற பேர்ல எந்த வழியா உள்ள வரலாம், எங்க கதவு இருக்கு, எங்க ஜன்னல் இருக்கு, எங்க ஓட்டை இருக்கு, எங்க பீரோ இருக்கு, எப்படி ஈஸியா ஓடலாம், எந்த டைம்ல வந்தா கரெக்டா இருக்கும், எப்ப வெளில போறாங்க, எப்ப வராங்க, எல்லாத்தையும் வீடியோல போட்டுறாங்க. இத பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் ஊருக்கு போனதையும் போட்டிருப்பாங்க. ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு எந்த அவசியமே கிடையாது. இவங்களோட வீடியோ பார்த்தாலே போதும், ஈஸியா திருடிட்டு போயிடலாம். பணம் நகையும் திருடுனீங்களா? அப்போ சப்ஸ்கிரைபரா தான் இருப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ அம் கரெக்ட். என்னதான் அவங்க வீடியோ போட்டாலுமே திருடுனது தப்பு தான். அத வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆமா முடியாது. ஆனா டூ மச்சா போடக்கூடாது. இப்படி திருடி முடிச்சிட்டு போன பிறகு இவங்க வீடியோ போட்டுருக்காங்க. போலீஸ் வரது, இன்வெஸ்டிகேஷன் பண்றது, அந்த அதையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்றதையும் கேஸ பத்தியும் வீடியோல காமிக்க அவனுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், உஷாராய் ஓடிடுவான். 3 நாளுக்கு அப்புறம் பேக் டு சென்னைன்னு போட்டார். நானும் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஆந்திவே ஓமன் சொன்னார். நானும் ஆந்தி எடுத்ததெல்லாம் பண்ண முடியாது. மென்டலா இருக்காங்க. என்ன சொல்றதே தெரியல. வீட்ல திருடிட்டு போனாலும் உனக்கு கண்டென்ட் தான் முக்கியம். அதையும் அப்புறம் கண்டென்ட்டா மாத்துறானுங்க. அதெல்லாம் தேகமறான். இந்த எமோஷன்ல ஒரு ரீல் போட்டுடு, கொஞ்சம் கண் கலங்கி பேசு, ஏன்னா எமோஷன் தான் பெரிய ப்ரமோஷன். அப்போ கூட நீ திருந்த மாட்ட, வருந்த மாட்ட. திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. சரி ஓகே, அவங்களோட நகைகள் மறுபடியும் கிடைக்கணும், திருடனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. என்னதான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் பிரைவசிங்கிறது எல்லாருக்குமே முக்கியம். அந்த பிரைவசியை நீ கண்டென்ட்டா மாத்த நினைச்சினா அதுக்கான விளைவுகளை நீ தான் சந்திக்கணும். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைக்கு போகிறதுலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். நான் 1 கோடி பேர்த்துக்கிட்ட வந்து 1 ரூபா வாங்கி கோடீஸ்வரன் ஆகலான் இருக்கேன். உங்களால் முடிஞ்சது 1 ரூபா கொடுக்க முடியுமாண்ணா? என்ன நல்லா இருக்குது. இந்த மாதிரி இறங்கிடலாமான்னு பார்க்குறேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு ஒவ்வொரு ரூபா எடுத்தோம்னா 1 கோடி பேர், அது சிம்பிளான வேலையாச்சு. நீ கேட்ட 1 ரூபா நாணயமா கொடுத்துட்டேன். 1 கோடி பேர்ட்ட 1 ரூபாயா வாங்கி இவர் வந்து கோடீஸ்வரன் ஆக போறாரு. அது ஒரு கான்செப்ட். நீங்க எவ்வளோ இருக்கோ போடலாம். நான் அப்படியே காமிச்சேன். ஜிபேல பண்றாரா கைஸ்? அண்ணா பாத்தீங்கன்னா 50 ரூபா போட்டுட்டு இருக்காரு. ஆனா யோசிச்சு பார்த்தா இது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. சும்மா நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு இவருக்கு 1000 ரூபாய் கிடைச்சா கூட ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 3,65,000 வருது. இப்போ 1 கோடி சேர்க்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகுது. 2 2 4 4 2 8. ஓகேடா. எப்பாடு அது ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிறதே அதிகம் தான். ஏன்னா எப்படி அந்த வீடியோ போற கண்டென்ட்க்கு காசு வருமா? அப்படி 1000 ரூபாய் கிடைச்சா கூட கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகும். அத மறந்துட்டீங்களா? வீடியோல இருந்து காசு எடுத்துப்பாரு. கோடீஸ்வரன் வரைக்கும் கிட்டத்தட்ட 264 ரூபாய் சேர்ந்துருக்கு போல. 29 பீப்புளை மீட் பண்ணி 264 ரூபாய் சேர்த்திருக்காரு. ஆனா இது வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகுமா இல்ல பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு வராங்கிறது தெரியல. பார்க்கலாம். തിരുവനന്തപുരത്ത് ഒരു ഹോട്ടലിലെ 4 സെറ്റിന്റെ മറ്റൊന്ന് നമ്മുടെ ബാത്റൂമിലെ 4 സെറ്റിന്റെ അവസ്ഥ இப்படி அடிக்குது. நான் ஹோட்டல் போயிருந்தேன், அப்படிதான் அடிச்சுச்சு. தெரியாம அமைச்சு தொலைச்சு. இல்ல இருக்கு உண்மையிலே இந்த மாதிரி அந்த இதை கூட இது பண்ணாம வச்சிருக்காங்க நிறைய இதுல. படக்குன்னு அடிக்குது. உடஞ்சிரும் போல இருக்குது. வலிக்கும். ஹோட்டல்லாம் போனா அப்படிதான் இருக்கும். சில ஹோட்டல் முடியாதுடா. நீங்க மாலுக்குனா போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது யூஸ் பண்றதுக்கே பயமா இருக்கும். ஆனா எனக்கு இந்த ஃபோர்ஸா வந்ததான் பிடிக்கும். படம்லாம் இவ்வளவு ஃபோர்ஸ் இதுலயே கிழிஞ்சிரும் போலடா. உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடு கிழிச்ச. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.
இன்னும் ஒரு சில வீடியோலாம் இருக்கு, பட் இருந்தாலும் இதுவே வந்து டூரேஷன் அதிகமா போயிடும்னு நினைக்கிறேன். மீதி உள்ளத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். போன வீடியோ எங்கன்னு சொல்லாம போயிட்டாரு. போன வீடியோ இந்த லொகேஷன் போட்டுருந்தேன், அதை ரியாக்ட் பண்ணியிருந்தோம். என்ன நாங்க அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணல, அதனால இப்போ வீடியோ சரி அதை எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தா வீடியோ காணோம். அதுக்குள்ள எங்கடா போச்சு? ஆமா, அது சொல்லவும் மாட்டேங்கிறாரு. ஏன் இது காப்பரேட்டா என்னன்னு தெரியல. அது அப்படியே ரேக் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்துச்சுன்னா இறக்கி விடுவோம், இல்லைன்னா அவ்வளவுதான் வீடியோ. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டாண்டப் காமெடின்னு பேர்ல ரொம்ப டூ மச்சா, அதாவது எதை பத்தி பேசணுன்னு இருக்குல்ல. இப்போ இது முதலமைச்சர் விஜய் அவங்களோட தப்பா இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். அது அந்த விசாரணை போகுது, அதை பத்தி அதுக்குன்னு வேற ஒரு மேடை இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டாண்டப் காமெடியில வந்து ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க ஃபேமிலி பார்ப்பாங்க. கொஞ்சம் ஏதாவது ஒன்றும் இல்லை, அந்த உட்காந்த இடத்துல உங்க ஃபேமிலியில இந்த மாதிரி ஒருத்தவங்க செத்து இருந்தா நீங்க இப்படிதான் பல காட்டிட்டு இருப்பீங்களா? அப்படிதான் எனக்கு தோணுது. அவ்வளோ இதாவா இருக்கீங்க, ஒருத்தவங்க இறந்த வச்சு காமெடி பண்ற அளவுக்கு அவ்வளோ கீழ்த்தரமாவா இருக்காங்க. வர வர எவ்வளவு சைக்கோஸ் உருவாயிட்டு இதுக்குலாம் இல்ல. எனக்கு இப்போ அது யார் மேல தப்பா இருந்துட்டு போகட்டுமே, தளபதி விஜய் மேல இருந்த தப்பாவே இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பேசுறதுக்கு. நீங்க அந்த ஸ்டாண்டப் காமெடியில வச்சு இறந்து போனவங்கள வச்சு பேசுறது, இந்த ஆர்சிபில 11 பேர் இறந்து போனதை வச்சு பேசுறது, அதெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனவங்கள வச்சு ஒரு காமெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுல கைத்தட்டாதவங்கள வந்து ஒரு மாதிரியும், கைத்தட்டினவங்களாம் எப்படியும் எனக்கு புரியல. இது காமெடின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அதுவும் தெரியல. இதை முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லிமிட் இருக்குல்ல, காமெடிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அது தாண்டி போற மாதிரி இருக்கு. இது இப்படி பண்ணா இவங்கெல்லாம் இன்னும் மோசமான ஒரு மென்டாலிட்டியில தான் வாழ்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கெல்லாம் இதுவே இந்த வீடியோவே தெரியுது. அதே மாதிரிதான் நார்த்லயும் இப்படிதான் இருக்காங்க. அதான் சொல்றேன்ல, அந்த ஸ்டாண்டப் காமெடி காசு கொடுத்து போய் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. என்னத்த சொன்னாலும் சிரிக்கலாம், என்ன பேச, நம்மள அசிங்கமா திட்டினா கூட நம்ம கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு மாதிரிதான் இருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா நம்ம ஊர்லயும் அவங்க ஊரோட நம்ம ஊர் இன்னும் மோசமா தான் இருக்குன்னு, எந்த மாற்றமும் இல்லாத மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது. லாகு கூட நார்த்லயும் நகை அதெல்லாம் காட்டுறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல தெரிஞ்சு லாக் போடுறது ஓகே தான், வீடு காட்டுறதெல்லாம் ஓகே தான், அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அந்த லிமிட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு அது திருடிட்டு போனாலும் அதை விசாரணை நடக்கிறதையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. அவங்க அதை கண்டென்ட்டாக தான் பார்க்குறாங்க தவிர நம்மளுக்கு இது போயிடுச்சு அதெல்லாம் அவங்க கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. அவங்க அதையும் கண்டென்ட்டா ஆக்கி போட்டுக்கிட்டே அந்த கஷ்டத்துலயும் அத வீடியோ எடுத்து போடணும்னு எப்படி அவங்களுக்கு தோணுதுன்னு உண்மையிலே அவ்வளவு நகெல்லாம் நான் எனக்குலாம் காணாம போச்சுன்னா இதாலதானே போச்சு, இதை எதுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆமா, அதையும் கண்டென்ட் ஆக்கி போடுறதெல்லாம் ஒரு திறமை தான் உண்மையிலே. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.